ఎంత ప్లేసింగ్ అయితే
ம். நீ அல்லால் தெய்வமில்லை. எனது நெஞ்சே நீ வாழுமில்லை. முருகா நீ அல்லால் தெய்வமில்லை. எனது நெஞ்சே நீ வாழுமில்லை.
ஹலோ 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 ஒரு வடிவேலும் குரங்கள் மாறும் பழனியம்பதியில் கண்டோம்
மிக சிறப்பான முறையில் பக்தி நிகழ்ச்சி நடத்தி இறையரசு தியா அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரர் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சாந்தி அம்மா அவர்களுக்கும் இந்த நம்ம திருக்கோவில் தக்கார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் உபயதாரராகிய திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் உபயதாரர் திரு பாலமுருகன் ராணி குடும்பத்தினருக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்கிறேன். உபயதாரர் ராணி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியாக வாரியார் சுவாமிகளின் மாணவி மரியாதைக்குரிய தேசமங்கேற்கரசி அம்மா அவர்கள் சொற்பொழிவு நிகழ்ந்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. குழந்தை வந்து முதலே சொன்ன மாதிரி 100 மேடை பண்ணியிருக்காங்க. இது 100வது மேடை. இதுக்கு உதயதாரர் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய கரகோஷங்கள் இன்னைக்கு முருகனுடைய அருளாக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைகளுக்கு 100 மேடைகளில் 90க்கும் மேற்பட்ட மேடை எங்களோடைய சேர்ந்து பயணம் செய்கிற தபலா கலைஞர் அவர்கள், ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள். குழந்தை வந்து முதல்ல 5 வயதில் மேடை ஏறுறப்ப எங்களுக்கு பழக்கமானவர். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த 100 மேடைகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக கூட பக்கபலமாக இருக்காங்க. ஒரு சின்ன ஞாபகமாக தியா ஐயாவுக்கு ஒரு மொமெண்ட்டும். தியாவுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கறதுக்கு அவங்களுடைய மாமா ராம் அவர்கள் நன்றி. உபயதாரர் ஐயா திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் குழந்தைக்கு மரியாதை செய்து கொண்டாடி கொள்கிறார். அம்மா அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் திருக்கோயில் கண்காணிப்பாளர் திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்கள்
பொன்னாடை அழைத்து கௌரவிப்பார்கள்.